தீபாவளி முடிந்து சென்னை போறதுக்காக கூடுதல் சிறப்பு ரயில் இயக்க போறாங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரு, ஜோலார்பேட்டை, கேஎஸ்ஆர் பெங்களூரு இடையே முழுவதும் முன்பதிவில்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்கிட்டு இருக்கு. மேலும் தீபாவளி பண்டிகைக்காக இயக்கப்பட இருந்த சில சிறப்பு ரயில்களை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக். திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விருதாச்சலம் வழியா சென்னை எக்மோருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க போகுது. வண்டி எண் 06166. திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 22 புதன்கிழமையில நெல்லையில இருந்து நைட்டு 11:55 கிளம்பி மறுநாள் காலையில 10:55 சென்னை எக்மோர் ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 06165 சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 23 வியாழக்கிழமையில சென்னை எக்மோர்ல இருந்து மதியம் 12:30 கிளம்பி மறுநாள் மிட் நைட்ல 12:15 நெல்லை ரீச் ஆகுது. இந்த வண்டியில ஒரு செகண்ட் ஏசி, 2 தேர்ட் ஏசி, 9 ஸ்லீப்பர், 4 ஜெனரல் செகண்ட் கிளாஸ், 2 லக்கேஜ் கம் பிரேக், மொத்தமா 18 பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு. இந்த வண்டிக்கு கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேலுமருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. ரிசர்வேஷன்ல டிக்கெட் கிடைக்காதவங்க கூட இந்த வண்டியில 4 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கிறதால பயன்படுத்தி பயணிச்சுக்கலாம். கேஎஸ்ஆர் பெங்களூரு, ஜோலார்பேட்டை, கேஎஸ்ஆர் பெங்களூரு இடையே 8 கார் மெமு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏற்கனவே அக்டோபர் 19 இயங்கிட்டு இருக்கு. இது 23 வரைக்கும் இயங்க இருக்கு. வண்டி எண் 06265. கேஎஸ்ஆர் பெங்களூரு டு ஜோலார்பேட்டை அன்ரிசர்வ்டு மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 23 வரைக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து நைட்டு 7:55 கிளம்பி ஜோலார்பேட்டைக்கு 11:05 ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 06266 ஜோலார்பேட்டை டு கேஎஸ்ஆர் பெங்களூர் அன்ரிசர்வ்டு மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 23 வரைக்கும் ஜோலார்பேட்டையில இருந்து நைட்டு 11:15 கிளம்பி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு மிட் நைட் 2 மணிக்கு ரீச் ஆகுது. இந்த வண்டிக்கு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட், கிருஷ்ணராஜபுரம், ஒயிட்ஃபீல்டு, பங்காரப்பேட், குப்பம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. அடுத்ததா சில சிறப்பு ரயில்களை ரத்து பண்ண அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதலாவதா 06121 சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம், காட்பாடி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, புனலூர், கொல்லம் வழியா கோட்டயம் என்கிற சென்னை சென்ட்ரல் டு கோட்டயம் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 22 சென்னையிலிருந்து கிளம்புற இந்த வண்டி முழுவதுமா ரத்து செய்யப்படுது. மறுமார்க்கமா வண்டி எண் 06122 கோட்டயம் டு சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 23 கோட்டயம்ல இருந்து கிளம்புற வண்டி முழுவதுமா ரத்து செய்யப்படுது. அடுத்ததா செங்கல்பட்டுல இருந்து விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியா திருநெல்வேலிக்கு இயங்குற ஸ்பெஷல் வண்டியான வண்டி எண் 06153 செங்கல்பட்டு டு திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளை முழுவதுமா ரத்து செய்யப்படுது. மறுமார்க்கமா வண்டி எண் 06154 திருநெல்வேலி டு செங்கல்பட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின் அதே தேதிகள்ல அக்டோபர் 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளை முழுவதுமா ரத்து செய்யப்படுது. அடுத்ததா நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஜோலார்பேட்டை, அரக்கோணம் வழியா சென்னை சென்ட்ரலுக்கு இயங்குற வண்டி எண் 06054 நாகர்கோவில் டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 28 முழுவதுமா ரத்து செய்யப்படுது. மறுமார்க்கமா வண்டி எண் 06053 சென்னை சென்ட்ரல் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் 29 சென்னை சென்ட்ரல் இருந்து கிளம்புற வண்டி முழுவதுமா ரத்து செய்யப்படுது. மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.